வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பிறந்த நாள். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிந்துவெளி எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசுகள் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் திமுக எம்பி கனிமொழி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தீவிர விசாரணை. பொங்கல் சிறப்பு ரயில் முன்பதிவு சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனவும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். இதேபோல் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருப்பதாவது: மேற்கு வங்காள முதலமைச்சரும் எனது அன்பிற்கினிய சகோதரியுமான மம்தா பானர்ஜிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனவும், பொது சேவையில் தங்கள் அர்ப்பணிப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் எனவும், மகிழ்ச்சி, உடல்நலம் மற்றும் வெற்றிகள் நிறைந்த நீண்ட ஆயுளை பெற வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த கருத்தரங்கு எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் இன்று முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் சிந்துவெளி வரி வடிவங்கள், தமிழ்நாடு குறியீடுகள் மற்றும் ஒரு வடிவிலான ஆய்வு என்ற நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டு உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிவித்த இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குநர் சார்ஜன் ஹீபர்ட் மார்சல் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சிந்துவெளி எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிந்துவெளி நூற்றாண்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது என்றும் ஜான் மார்சல் கூறினார். ஜான் மார்சலுக்கு சிலை அமைக்கும் பெருமை திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்துள்ளது என கூறினார். மேலும் 1948ஆம் ஆண்டிலேயே சிந்துவெளி அடையாளங்களை வெளிக்கொண்டு வந்தவர் அண்ணா. செம்மொழி மாநாட்டில் சிந்துவெளி நாகரிகத்தை அடையாளப்படுத்தியவர் கருணாநிதி என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சிந்துவெளி எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசுகள் வழங்கப்படும் எனவும், கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் எனவும், தொல்லியல் அறிஞர் ஐவர்தாம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க $2 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் ஞானசேகரனிடம் அதிரடி விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஸ்டான்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் படையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது பாலியல் அத்துமீறல் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டு அதிரடியாக விசாரணை மேற்கொண்டனர். இதன் முடிவில் ஞானசேகரன் விவகாரத்தில் மேலும் பல தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி அருகே கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா அண்ணாநகர் விலக்கு பகுதியைச் சேர்ந்தவர் சென்றாய் பெருமாள். ராணுவத்தில் 20 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் சிதம்பர விளக்கு பகுதி மலை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் தனது மனைவி சரஸ்வதியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் சென்றாய் பெருமாள் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கையில் திடீரென வந்த ஒரு கரடி அவரை பைக்கில் இருந்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்க தொடங்கியது.
இதில் சென்றாய் பெருமானின் கண்களை கரடி தாக்கியதில் அவர் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் அந்த கரடி அவர் உயிர் போகும் வரை தாக்கிவிட்டு காட்டுக்குள் சென்றுள்ளது. இதையடுத்து இன்று காலை தோட்டத்திற்கு வந்த அக்கம் பக்கத்தினர் சென்றாய் பெருமாள் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அப்போது அந்த பகுதியில் கரடின் கால் தடம் காணப்பட்டதால் இது குறித்து அப்பகுதி மக்கள் மயிலாடுதுறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல்லில் கடன் தொல்லையால் கணவன் மனைவி இருவரும் தென்னை மாத்திரை தின்று தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் மங்களபுரத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் சாந்தி தம்பதியினர் பல நபர்களிடம் கடனுக்கு பணம் வாங்கி வாழ்க்கை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்பி கேட்டபோது திரும்ப செலுத்த முடியாததால் மன உளைச்சலில் இருந்த இருவரும் தென்னை மாத்திரை தின்று தற்கொலைக்கு முயற்சித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது இருவரும் மயங்கி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதையடுத்து இருவரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கணவன் மனைவி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு ரயில்களில் தொடங்கிய முன்பதிவு சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு ரயில்களில் காலை 8 மணிக்கு தொடங்கிய முன்பதிவு சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தது. தாம்பரம் நெல்லை சிறப்பு ரயில் உட்பட 5 ரயில்கள் தாம்பரம் கன்னியாகுமரி சென்ட்ரல் நாகர்கோவில் உள்ளிட்ட ரயில்களிலும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தனர். இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தாம்பரம் பணிமனையில் நடை மேம்பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு பிறகு ஞாயிறு அட்டவணைப்படி ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் டங்ஸ்டன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அப்பகுதி மக்களுடன் இணைந்து அமமுக கட்சியும் போராடும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி புள்ளிப்பட்டி உள்ளிட்ட 10ற்கு மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது. இதை எதிர்த்து 60 நாட்களுக்கு மேலாக இந்த கிராம பகுதி மக்கள் பல்வேறு கட்டமாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டங்ஸ்டன் திட்டம் கட்டாயம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படாது என்பதை உறுதியாக கூறுவதாகவும் அப்படி நம்மை மீறி செயல்படுத்த முடிந்தால் அப்பகுதி மக்களுடன் இணைந்து அமமுக கட்சியும் போராடும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மிகவும் செழிப்பான விவசாயம் பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற இந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களாக மக்களை எல்லாம் வாட்டி வதைக்கின்ற, பீதியடைய செய்கின்ற, இங்கிருந்து நாமெல்லாம் வெளியேற்றப்பட்டு விடுவோமோ, உருவாக்கப்பட்ட இந்த பூமியில மேலூர் பகுதியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றாலும் நான் ரத்தின சுருக்கமாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். உறுதியாக இந்த டங்ஸ்டன் திட்டம் இங்கு உறுதியாக வராது. திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிடம் ரயில்வே சார்ந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் மனுவாக அளித்துள்ளனர். இது தொடர்பாக எம்பி துரை வைகோ
மத்திய ரயில்வே அமைச்சகம் மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக விவாதித்துள்ளார். இந்த நிலையில் ரயில்வே சார்ந்த கோரிக்கை மனுக்களில் இடம்பெற்ற பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அது நேற்று டிஆர்எம் ரயில்வேஸ் டிஆர்எம் திருச்சி டிஆர்எம் அவர்களை சந்தித்து நான் அமைச்சரிடம் கொடுத்த அந்த கோரிக்கைகளை பற்றி நான் விவாதித்தேன். அதில் நம்முடைய மேல குமரேஸ்வரம் இந்த பகுதியில் உள்ள ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் மற்றும் பல்வேறு இடங்களில் நான் அந்த வைத்த கோரிக்கைகளை பற்றி நான் அவரிடம் விவாதித்தேன். அவர் அதில் கண்டிப்பாக அதில் நான் கொடுத்த ஒரு கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு அவர்கள் நிறைவேற்றி தருவதாக சொல்கிறார்கள். அவர் நிறைவேற்றி தருவதாக சொல்கின்ற அதை நான் கண்டிப்பாக அதனுடன் விட்டுவிட போவதில்லை. அதுக்குண்டான நிதியை அவர்கள் ஒதுக்க வேண்டும், துரிதமாக அதை செயல்படுத்த வேண்டும். நான் இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நான் செயல்படுவேன் என்று நான் இந்த பகுதி மக்களிடம் நான் தெரிவித்து, நான் மற்ற சில இடங்களிலும் இது போன்ற இதை நான் கோரிக்கை வைத்த இடங்களுக்கு சென்று அந்த கோரிக்கை கொடுத்த மக்களிடம் நான் இதை பற்றி நான் பேசி வருகிறேன். கோவையில் நடைபெற்ற மருத்துவ கருத்தரங்கில் அமைச்சர் மதிவேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கோவை அவினாசி சாலையில் உள்ள ஹோட்டலில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் சார்பில் பிங்கிங் டான் கேர் 2025 எனும் மருத்துவ கருத்தரங்கு மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் மதிவேந்தன், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் மட்டும் மருத்துவர்கள் கவனம் செலுத்தாமல் வார்டிலும் கவனம் செலுத்தாமல் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என இதனை அனைத்து மருத்துவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என கூறினார். இந்த கருத்தரங்கில் முன்னணி மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட மருத்துவத்துறையின் நிர்வாகத்துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள், மருத்துவ காப்பீடு துறையினர், மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். வணக்கம், நான் டாக்டர் பிரவீன் ராஜ், ஃபிக்கி தமிழ்நாடோட ஹெல்த் கேர் கன்வீனர் மற்றும் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜெம் ஹாஸ்பிட்டல். டாக்டர் வேலு அவர்கள் சொன்ன மாதிரி ஃபிக்கி அப்படிங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது. அதாவது இண்டஸ்ட்ரியல் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன். அதில் ஹெல்த் கேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு, ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலும் அவங்களால முடிஞ்ச சேவையை அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒன்றிணைந்து நமக்கு காமனஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், இல்லை நியூவர் டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பேஷண்ட் கேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி ட்ரிவனாக போயிட்டு இருக்கு. இப்போ நியூ டெக்னாலஜிஸ் எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம், ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டான் கேர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம். டாக்டர் ஜிஎஸ்கே வேலு அவர்களே 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட பிரெயின் சைல்டா ஆரம்பிச்சது. ஜென்ரலா வருடந்தோறும் அது சென்னையில தான் நடக்கும். பட் அவர் கோயம்புத்தூர்னு எடுத்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல கோயம்புத்தூர்ன்றது ஹெல்த் கேர் மேப் ஆஃப் இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன். அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள கிரிவல பாதையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கிரிவலம் மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் முன்பு அண்ணாமலையார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து கோவில் பின்புறம் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டார். அப்போது கிரிவல பாதை வழி நெடுகிலும் உள்ள சாதுக்களுக்கு அனைவருக்கு தலா ரூபாய் 100 வழங்கி கொண்டு சென்றார். இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தாம்பரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் 1,10,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி பாண்டியன் தெருவில் நிவேதா என்பவர் கல்லூரியில் படித்து வரும் நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது தந்தை வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாடம்பாக்கத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது பூட்டியிருந்த வீட்டில் ஏதோ உடைக்கும் சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தகவல் தெரிவித்ததால் உடனே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் போலீசார் வீட்டின் கதவை உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து நிவேதா வந்து பார்த்தபோது 10 சவரன் தங்க நகை மற்றும் 1,10,000 ரூபாய் பணம் திருட்டு போயிருப்பதாகவும் பாத்திரங்களுடன் வைத்திருந்ததால் 30 சவரன் தங்க நகை தப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையில் போலீசார் கைரேகைகளை பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீப்பற்ற வைத்த நபரை போலீசார் கைது செய்தனர்.
தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கொள்ளை பிள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தபாலன். இவர் காசி விஸ்வநாதர் கோவில் கோபுர வாசல் பகுதியில் 10 லிட்டர் பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெய் கேனுடன் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கோபுர வாசல் பகுதியில் பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வைத்ததால் தீப்பற்றி மளமளவென எரிய தொடங்கியது. இதை கண்ட கோவில் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த டிஜிபி தமிழ் இனியன் கோபுரவாசல் பகுதியில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தீ வைத்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் நானே சிவன், இதை எல்லோரும் என்னை பார்ப்பார்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். பல்லாவரம் அருகே பிரபல ஷோரூமில் டெமோ வாகனத்தை புதிய வாகனம் என ஏமாற்றி விற்பனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த யாதேஷ் என்பவர் பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் உள்ள பிரபல ஷோரூமில் இருந்து புதிதாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் வண்டியை வாங்கி சென்ற நாள் முதல் தொடர்ந்து வண்டியில் கோளாறு ஏற்பட்டு வந்த நிலையில் டெமோ ஓட்டிய வாகனத்தின் புகைப்படங்களை பார்த்த பொழுது இவருக்கும் விற்பனை செய்யப்பட்ட வண்டியின் சேஸ் எண்ணும் டெமோ ஓட்டிய வாகனத்தின் சேஸ் எண்ணும் ஒன்றாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அப்போது டெமோவிற்கு பயன்படுத்திய வாகனத்தையே தனக்கு விற்பனை செய்ததை அறிந்து யாதேஷ் சங்கரன் நகர் காவல் நிலையத்தில் மோசடி புகார் அளித்துள்ளார். பின்னர் நடத்திய விசாரணையில் ஷோரூம் நிறுவனத்தாரும் யாதேஷிற்கும் விற்பனை செய்த வாகனம் பழைய வாகனம் எனவும் யாதேஷிடம் வாங்கிய பணம் திருப்பி தருவதாக உறுதியளித்தனர். ஆனால் வெகு நாட்கள் ஆன போதும் பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதால் ஷோரூமின் உரிமையாளர் விவேக், மேலாளர் செல்வகுமார், இன்சார்ஜ் தேவா, விற்பனையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியே விசாரிச்சதுல கூகுள் ரிவ்யூஸ் பார்த்ததுல இவங்களோட ஷோரூம்ல வழக்கமாவே இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து எப்பவுமே பழைய வண்டி தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு என்கொயரி அவங்க கிட்ட கேட்குறோம், எதனால இந்த மாதிரி பண்றீங்கன்னு. நீங்க அட்வொகேட்ன்றதுனால தான் இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க. காமன் பப்ளிக்கா இருந்தா பண்ணுவீங்களா? உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோங்க, கன்சியூமர்ல போய்க்குங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப ரூடா பேசுறாங்க ஷோரூம்லயுமே. இப்போ எனக்கு என்ன இதுல ரெமெடி வேணும்னு நான் இவங்க கிட்ட கேட்டப்போ இவங்க கிட்ட என்ன சொன்னா, ஒன்னே எனக்கு என்னோட லோனை அடைக்கிறதுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, ஏமாத்தி தானே வித்தீங்க, ரீஃபண்ட் கொடுத்துருங்க, அது இல்லாம எஃப்ஐஆர் இவங்க மேல வந்து போட்டு கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணித்தாங்கன்னு. இது வரைக்கும் சிஎஸ்ஆர் போட்டு 12 போட்டாங்க. சிஎஸ்ஆர் ஆர்டிஓ இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல குன்றத்தூர் ஆர்டிஓலயே இவங்க மேல டீலர்ஷிப் சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கும் மெமோ அமிச்சு என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்குமே எனக்கு ரெமெடி எதுவுமே கிடைக்கல. அதனால அட்வொகேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெமெடி வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். சங்கராபுரம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் துணைத் தலைவரின் கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக வாசகி கருணாநிதி, துணைத் தலைவராக சத்யா நடராஜ் ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சியில் நடைபெறும் பணிகளுக்கு துணைத் தலைவரின் கைபேசி எண்ணில் வரும் ஓடிபி எண்ணை பயன்படுத்தி பணத்தை எடுத்து வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஊராட்சியில் நடைபெற்ற பணிகளுக்கு சத்யாவின் கைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த ஓடிபி எண்ணை கண்ட சத்யாவின் கணவர் நடராஜன் சத்யா வந்தவுடன் கூறுவார் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வாசகியின் கணவர் கருணாநிதி ஓடிபியை உடனடியாக சொல்லாவிட்டால் காலையில் உன்னை முடித்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்த ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் சத்யா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திரும்ப திரும்ப உங்க பேச்சே தான் பேசுங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே இல்லைன்றா. மரியாதையா பேசுங்கண்ணா. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரங்கள் அமைக்கும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் புதிதாக பிளாட்பாரங்கள் உட்பட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் நடை மேம்பாலம் பணிகள் விரைவாக முடிக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தாம்பரத்தில் முதல் 2 பிளாட்பாரங்களில் நடை மேம்பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் இன்று 3 மற்றும் 4 பிளாட்பாரங்களின் ராட்சச கிரேன்கள் மூலம் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது.
இந்த புதிய நடை மேம்பாலம் மூலம் எஸ்கலேட்டர் லிப்ட் வசதிகள் அமைக்கப்பட்டு உள்ளதால் விரைவு ரயில் செல்லும் பயணிகளுக்கு ஏதுவாக இருக்கும் எனவும் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரூர் அருகே வானகரம் சுங்கச்சாவடியில் ஆமினி பேருந்துகள் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தனியார் ஆமினி பேருந்துகள் தற்போது வரை கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்டு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக போரூர் அருகே வானகரத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் ஆமினி பேருந்துகள் இரவு நேரங்களில் நிறுத்தப்பட்டு பயணிகளை ஏற்றுவதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். எனவே இரவு நேரங்களில் சுங்கச்சாவடியை கடக்க அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் ஆமினி பேருந்துகள் நிறுத்த தனியாக இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அல்லது ஆமினி பேருந்துகளை நிறுத்த விடாமல் கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் மற்றும் உடற்பயிற்சி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராமபேட்டையில் பல்நோக்கு கட்டிடம் மற்றும் உடற்பயிற்சி மையம் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி தலைமை தாங்கி உடற்பயிற்சி மையத்தின் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த சிறுவர் சிறுமியர்களை வைத்து பல்நோக்கு கட்டிடத்திற்கு அவர்கள் கைகளில் செங்கலை கொடுத்து அடிக்கல் நாட்ட வைத்த நிகழ்வு அங்கிருந்தவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இதில் வடக்கு மாவட்ட அதிமுக அவைத் தலைவர் மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் வரும் 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஒரு நாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் தொழிற்சங்க தலைவர் வால்பாறை வி அமீது தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்ட வரைவு மசோதா அமல்படுத்தப்பட்டதால் தமிழகத்தில் உள்ள சுமார் 183 கிராமங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உள்ளதாகவும் அதிலும் வால்பாறை பகுதி மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உள்ளது. இந்த நிலையில் சட்ட வரைவு மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் அனைத்து தொழிற்சங்கத்தினர், வியாபாரிகள் மற்றும் ஓட்டுநர் உரிமையாளர் சங்க நிர்வாகிகள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே 7ஆம் தேதி ஒரு கடையடைப்பு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவதாக வியாபாரிகள் சங்கம், வணிகர் சங்கம் மற்றும் அனைத்து அவர்களுடைய இணைப்பு சங்கங்கள் அத்தனையும் முடிவு செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று தொழிற்சங்கங்களும் வியாபாரிகளும் அனைவரும் கலந்து இன்று வருகின்ற 20ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக அரசிடம் இருந்து ஏதேனும் அறிவிப்பு வந்தால் கலந்து அனைத்து அமைப்பிலும் கலந்து பேசுவது அல்லது என்று திட்டமிட்டபடி 20ஆம் தேதி வேலை நிறுத்தம், 9ஆம் தேதி கார், வேன், மினி லாரி, ஆட்டோ அத்தனை வாகனங்களும், டிரைவர்கள், உரிமையாளர்கள் அத்தனை பேரும் வேலை நிறுத்தம் செய்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வது முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இப்போராட்டமானது ஒவ்வொரு அமைப்பு ரீதியாகவும், சங்கங்கள் ரீதியாகவும், பொது அமைப்பு ரீதியாகவும், பொதுநல சங்கங்கள் ரீதியாக தொடர்ந்து போராடுவதென முடிவு செய்யப்பட்டு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து எங்களது போராட்டம் இந்த பிரச்சனை தீர்வு வரை போராட்டம் தொடரும். கடலூரில் கூட்டுறவு துறையின் மூலம் பொங்கல் சிறப்பு தொகுப்பு மளிகை விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் துவங்கி வைத்தார். பொங்கல் தொகுப்பு 199 ரூபாய்க்கும், சிறப்பு பொங்கல் தொகுப்பு 499 ரூபாய்க்கும், பெரும் பொங்கல் தொகுப்பு 999 ரூபாய்க்கும் என மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கூட்டுறவுத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இனிப்பு பொருட்கள் தொகுப்பில் தலா 500 கிராம் பச்சை அரிசி, 500 கிராம் பாகு வெல்லம், 5 கிராம் ஏலக்காய், 50 கிராம் முந்திரி, திராட்சை, 50 கிராம் ஆவி நெய், 100 கிராம் பாசி பருப்புடன் ஒரு பையும், சிறப்பு பொங்கல் தொகுப்பில் 1/2 லிட்டர் செக்கு கடலை எண்ணெய், மளிகை பொருட்கள், பை உள்ளிட்ட 20 பொருட்களும் பெரும் பொங்கல் தொகுப்பில் 35 பொருட்களுடன் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிலையில் கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையின் சார்பில் பொங்கல் சிறப்பு மளிகை தொகுப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். ஆத்தூர் அருகே தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன்பாளையம் கோட்டக்கரை மைதானத்தில் திமுக தெற்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் சார்பில் தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அவைத்தலைவர் சுப்பிரமணி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் தமிழரசன் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். அப்போது பெண்களுக்கான அரசு திராவிட மாடல் அரசு என்றும், பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு என்றும் பொதுமக்களிடம் பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். இதில் பேரூர் கழக செயலாளர் வெங்கடேசன், மத்திய ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் வார சந்தை அமைத்து கொடுத்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு வியாபாரிகள் சார்பில் சால்வை மற்றும் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் சுமார் 3000த்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மங்களம் சுற்றுவட்டார பகுதியில் காய்கறி வார சந்தை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வியாபாரிகளும் ஊராட்சிக்கு கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்று ஊராட்சி மன்றம் சார்பில் காய்கறி வார சந்தை துவக்கப்பட்டு கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் வார சந்தை தொடங்கியதற்கு வியாபாரிகள் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து வியாபாரிகள் நன்றி தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் பழங்கால நாணயங்கள் இடம்பெற்ற கண்காட்சியை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். பொள்ளாச்சியில் ஜோதி நகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பழங்கால நாணயங்கள் மற்றும் பண்டைய கால பொருட்கள் இடம்பெற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள், 7ஆம் நூற்றாண்டில் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள், அலெக்சாண்டர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள், பழங்காலத்தில் குழந்தைகள் விளையாட பயன்படுத்திய பல்லாங்குழி உள்ளிட்ட விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இடம்பெற்றிருந்தது. இதை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இது பொழுதுபோக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த பொழுதுபோக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கிறது மூலமா நிறைய கலைகளை அவங்க கத்துப்பாங்க. இப்படி ஒரு பொருள் இருக்கிறதையும் கத்துப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸோட கரன்சிஸும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. காரைக்காலில் இந்து முன்னணி சார்பில் பொங்கல் பண்டிகை காலங்களில் கார்னிவல் திருவிழா நடத்துவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் கார்னிவல் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி விழாவை பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்த புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இதனை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கலந்து கொண்டு கார்னிவல் திருவிழா பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்துவதை கண்டித்தும், கார்னிவல் திருவிழாவை வேறு நாட்களுக்கு மாற்ற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்குமார், இந்த ஆண்டு முதல் கார்னிவல் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி விழாக்கள் பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்தினால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். வேறு ஒரு நாளில் இந்த திருவிழா நடத்தணும்னு சொல்லி நம்ம கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கோம். என்ன இப்போ காரணம்னு தெரியல, யார் ப்ரெஷர்னு தெரியல, நடத்தியே ஆகணுன்றாங்க. அவங்க ஏதோ கமிஷன் எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடத்துகிறாங்க, அங்கே ஒரு கார்னிவல் நடத்துகிறாங்க, கோடையில் நடத்துகிறாங்க, மே மாதம் ஜூன் மாதம் நடத்துகிறாங்க. காரைக்காலில் மட்டும் இந்த பொங்கல் விழா கெடுக்கிற மாதிரியே ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கு. இது பையாமிர்த்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் 2/2/2025 அறிவிச்சாங்க. ஆனால் அங்கே இன்னும் வேலையே முடியல. கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அச்சாரிலேருந்து வர வேண்டிய ஃபண்டும் வரல. அதாவது செயல்பாடுகள் வந்து காரைக்காலில் பொறுத்தவரைக்கும் தவறான வழிக்கு மட்டும்தான் ஸ்பீடாக இருக்காங்க. மற்றபடி ரெகுலராக நடக்கிற வேலையை வந்து டிலே பண்ணுறாங்க. அதில் வந்து இது யார் காரணம்னு எங்களுக்கு புரியல. கலெக்டர்கிட்ட போய் சொன்னால் இன்னொருத்தரை காட்டுறாங்க, இப்போ சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ கேட்டால் கூட நான் கலெக்டரை காட்டுறாங்க. இப்படி மாறி மாறி மருத்துவத்தை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர இதுக்கெல்லாம் யார் காரணம்னே புரியல. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவம் 63 அடி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்தராயண புண்ணிய காலத்தை முன்னிட்டு உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழா காலையில் 63 அடி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விநாயகர், சந்திரசேகரர், உண்ணாமுலையம்மன் கோவில் கொடிமரத்தின் அருகே எழுந்தருளினார்.
தொடர்ந்து இன்று காலை 6:42 மணி அளவில் சிவச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் அண்ணாமலையார் மற்றும் வராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இன்று முதல் 10 நாட்கள் காலை மற்றும் இரவில் விநாயகர், சந்திரசேகர், வராசக்தி அம்மன் ஆகியோரின் மாடவீதி உலா நடைபெறும். மேலும் ஜனவரி 14ஆம் தேதியன்று திருவண்ணாமலை தாமரகுளத்தில் அண்ணாமலையாரின் தீர்த்தவாரி நடைபெறும். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றி அசத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இதில் 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை வகித்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 3-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றி அசத்தியுள்ளது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலிய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பிறந்த நாள். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிந்துவெளி எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசுகள் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் திமுக எம்பி கனிமொழி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தீவிர விசாரணை. பொங்கல் சிறப்பு ரயில் முன்பதிவு சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.